ஜேகே காஸ்பல் டிவிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஜான் கார்த்திகேயன். இன்றைக்கு 7 வித அழைப்பு என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது அழைப்பு பரம அழைப்பு, த ஹெவன்லி காலிங். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஹீப்ரூ சாப்டர் 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குகளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அழைப்பு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து நமக்கு அழைப்பு வருகிறது. ஆமே. இரண்டாவதான ஒரு அழைப்பு உன்னத அழைப்பு, த ஹை காலிங். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்க்கும்போது இந்த பரம அழைப்பு என்கிறதான அந்த வார்த்தையில ஹை காலிங் என்று சொல்லி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்பானவர்களே, நமக்கு உன்னதமானவரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அது உன்னத அழைப்பு, அது ஹை காலிங். மூன்றாவதான ஒரு அழைப்பு என்ன அழைப்புன்னு சொன்னா, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பரிசுத்த அழைப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது, த ஹோலி காலிங். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஹோலி காலிங், பரிசுத்த அழைப்பு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். 4வதாக ஒரு அழைப்பு, அது ராஜரீக அழைப்பு, ராயல் காலிங். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவேற்புடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆம், பரலோகத்திலிருந்து வந்தது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவிலிருந்து ஒரு அழைப்பு, அது வந்து ராயல் காலிங்காக அது காணப்படுகிறது. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறதில்ல, யோசேப்பை ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை அழைப்பிக்கிறார். அந்த அழைப்பு ராஜாவிடத்திலிருந்து வந்தது. அது வந்து ராஜரீக அழைப்பு. 5வதாக தெய்வீக அழைப்பு, த காட்லி காலிங். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆம், இந்த அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு. எதற்காக நம்மளை அழைத்தார்? அசுத்தமாய் வாழ்வதற்கா? அல்ல, பரிசுத்தமாக வாழ்வதற்காகவே நம்மளை கிறிஸ்து இயேசு அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு தெய்வீகமான அழைப்பு, காட்லி காலிங். 6வதான அழைப்பு நம்பிக்கைக்கு அழைப்பு, நம்பிக்கைக்குரிய அழைப்பு, த ஹோப் காலிங். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்பிக்கைக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். 7வதான ஒரு அழைப்பு நோக்கத்திற்கான அழைப்பு, த பர்பஸ் காலிங். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறதில்ல, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவன் அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன், எல்லா சபைகளிலையும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டுகிறது. ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்தார்னா, ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அவனுடைய அழைப்புக்கு ஏற்றபடி அவர்கள் நடக்க கடவர்கள், அவர்கள் செயல்பட கடவர்கள் என்று சொல்லி எழுதப்படுகிறது. அப்படியாக இந்த 7 விதமான அழைப்பு குறித்து நாம் பார்த்தோம். இந்த அழைப்பின்படியாய் நம்முடைய வாழ்க்கையில நம் கர்த்தருடைய தரிசனத்தோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.